ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். செத்தாலும் பரவாயில்ல என்று ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தார் டெரிக் வில்லியம்ஸ் என்ற ஊழியர். நெதர்லாந்து அரசாங்கம் ஏசப்பாவை பற்றி சொன்னதுனால இவரை கைது செஞ்சாங்க. 16ஆம் நூற்றாண்டில் சிறையில் போடப்பட்ட இவர் பல பாடுகளை சகித்து தண்டனையை அனுபவித்தார். சிறைச்சாலையில் ஆண்டவரை பாடவோ துதிக்கவோ முடியாத சூழ்நிலை இருந்ததுனால உயிர் உள்ளவரை ஆண்டவரை எப்படியாவது மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி சிறையிலிருந்து தப்பி ஓடினாங்க அந்த டெரிக். இதை பார்த்துட்டே இருந்த அந்த காவலாளி அவரை துரத்திட்டே பிடிக்க போனார். ஆனால் இந்த டெரிக் சிறைக்கு வெளியே இருந்த ஐஸ் கட்டியான அந்த குளத்தில் குதித்து தப்பி ஓடிட்டார். அவரை துரத்திட்டே வந்து அந்த காவலாளியும் அதே குளத்தில் தான் குதிச்சாரு. ஆனால் அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. ஐயோ காப்பாத்துங்க, மாட்டிக்கிட்டேன்னு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டதுனால கேட்ட டெரிக் மறுபடியும் அதே குளத்தில் குதித்து அந்த காவலாளியை காப்பாற்றினாங்க. ஆனால் அந்த காவலாளி இறக்கமே இல்லாமல் மறுபடியும் அவர் சிறைச்சாலையில் அடைச்சாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனையும் அவன் ஆத்மாவையும் காப்பாற்றுவேன் என காப்பாற்றிய டெரிக்கை கொண்டு போய் எரித்து கொன்று போட்டாங்க. உண்மை கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற உன்னை போல பிறனையும் நேசி என்ற உன்னத குணத்தை வெளிப்படுத்த முன்வந்தார் இந்த டெரிக். சாக நேரிட்டாலும் தன் ஜீவனை விலக்கிரயமா கொடுத்து உதவும் கிறிஸ்தவ பண்பிற்கு களங்கம் ஏற்படாத வண்ணம் காத்து கொண்டார் அந்த தேவ மனிதர் டெரிக் வில்லியம்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவை போல டெரிக் வில்லியம்ஸை போல நீங்களும் மற்றவங்கள நேசிக்கணும். ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.